ஹாய் எவ்ரிவன். வெல்கம் டு பைட்டாரா ஆட்டோமேஷன் யூடியூப் சேனல். நேற்று நம்ம லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரிஸ் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம வந்து டியூப்பிள் அண்ட் செட்ஸ் பார்க்கவா. பட் அதுக்கு முன்னாடி நேற்று லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரியில் நம்ம ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டோம். என்னன்னா, எப்படி நம்ம யூசர்கிட்டருந்து இன்புட் வாங்கலாம், அதை வந்து நம்ம நேற்று பார்க்கவே இல்லை. இன்றைக்கி நம்ம அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டியூப்பிள் செட்ஸ் பார்ப்போம். இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். இதுலேருந்து நம்ம எப்படி யூசர்கிட்டருந்து இன்புட் வாங்கலாம் லிஸ்ட்டுக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம யூசர் லிஸ்ட்டு வாங்க முடியும். அந்த லிஸ்ட்டு எத்தனை எலமெண்ட் அந்த லிஸ்ட்டில் இருக்க போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வாங்கணும். அதுக்கு தான் நம்ம லிஸ்ட்டோட லென்த்து கேட்குறோம். லிஸ்ட்டோட லென்த் இப்போ 5 எலமெண்ட்ஸ் இருக்க போகுதுன்னா 5 போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு கவுண்ட் வச்சுட்டு அத்தனை கவுண்ட்க்கு ஏற்ற மாதிரி லிஸ்ட்டில் இன்புட் வாங்கி அது லிஸ்ட்டில் அப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்படி தான் இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுது. பார்த்தீங்கன்னா ஃபைன் கொடுத்துட்டேன். நான் வந்து ஒரு 5 இன்புட் கொடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா அது லிஸ்ட்டில் ஆட் ஆகிடுச்சு. இப்படி தான் நம்ம யூசர் வந்து லிஸ்ட்டில் இன்புட் வாங்க முடியும். இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது லிஸ்ட்டுக்கு இன்புட் வாங்குறதுக்கு. அதை நீங்கள் என்னன்னு கண்டுபிடிங்க. டிக்ஷனரியில் எப்படி நம்ம யூசர்கிட்ட இன்புட் வாங்கலாங்கிறத பற்றி பார்ப்போம். சேம் தான் வந்து நம்ம வந்து அது மாதிரி எத்தனை டிக்ஷனரி வந்து இப்போ தான் என்ன பண்ணால் டிக்ஷனரியில் இன்புட் வாங்க ஈஸியாக. ஒரு டிக்ஷனரியில் நம்ம ஸ்ட்ரைட்டாக இன்புட் கொடுத்துட்டு வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரிஸ் இது வந்து அதில் எப்படின்னா, நம்ம லிஸ்ட்டில் எப்படி ஒரு லூப் மூலியமாக இன்புட் வாங்கணுமோ அதே மாதிரி இதுலேயும் ஒரு லூப் மூலியமாக தான் இன்புட் வாங்க போகிறோம். ஃபஸ்ட்டு எத்தனை டிக்ஷனரி இருக்க போகுது அந்த லிஸ்ட்டில்ங்கிற கவுண்ட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த டிக்ஷனரியோட டீட்டெயில்ஸை வாங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா டிக்ஷனரியில் வந்து ஃபஸ்ட்டு அவங்க நம்பர் ஆஃப் டிக்ஷனரி யூ வாண்ட் 3 டிக்ஷனரி யூ வாண்ட். ஃபஸ்ட்டு என்னது நேம். Second employee details. அதே மாதிரி நெக்ஸ்ட் டிக்ஷனரியில் நேம் ரமேஷ், ஏஜ் 27, சாரி அதுவே நெக்ஸ்ட் 30 இப்படி ஈஸியாக பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்படி தான் நம்ம சட்டத்தில் இன்புட் வாங்க டிக்ஷனரி அண்ட் லிஸ்ட் ரெண்டுமே. ஓகே, இப்போ வந்து நம்ம டியூப்பிள்ஸ் அண்ட் செட்டு பார்ப்போம். பட் நம்ம அது கோடு போடுற பொறுத்தல, ஏன்னா டியூப்பிள்ஸ் அண்ட் செட்டு வந்து ரெண்டுமே வந்து லிஸ்ட் மாதிரி தான். அதில் சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அது என்ன நான் இப்போ சொல்லித்தரேன். ஓகே, டியூப்பிளுக்கு வந்து நம்ம வந்து சர்க்கிள் ப்ராக்கெட், லிஸ்ட்டுக்கு எப்படி நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுறோமோ டியூப்பிளுக்கு வந்து சர்க்கிள் ப்ராக்கெட் பண்ணுவோம். லிஸ்ட்டுக்கு டியூப்பிளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? லிஸ்ட்டு வந்து மியூட்டபிள், டியூப்பிள் வந்து இம்மியூட்டபிள். நம்ம வந்து ஒரு டைம் லிஸ்ட்டு டியூப்பிள் க்ரியேட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அதை சேஞ்ச் பண்ணவே முடியாது. அதுதான் டிஃப்ரென்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் டியூப்பிளும். ஸ்கொயர் ப்ராக்கெட் சர்க்கிள் ப்ராக்கெட் தான் டிஃப்ரென்ஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆக்சஸ் பண்ணுறது அதே தான். நம்ம இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா எப்படி லூப் மூலியமாக அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உள்ள இருக்கிற எலமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணுறது, லென்த்து எல்லாமே சேம் லிஸ்ட்டு மாதிரியே தான். பட் நீங்கள் மாடிஃபை பண்ண நினச்சா மட்டும் உங்களுக்கு எரர் வரும். இப்போ நீங்கள் வந்து ஃப்ரூட் 0 ஈக்குவல் டு மேங்கோன்னு நீங்கள் ஆல்ரெடி வேறு ஏதோ வந்து மேங்கோன்னு மாடிஃபை பண்ணுறீங்கன்னா எரர் வரும். அதை பின்னாடி ஒரு எலமெண்ட் ஆட் பண்ண நினச்சாலும் எரர் வரும். ஓகேவா? அண்டு டியூப்பிள் வந்து நம்ம ஒரே டேட்டா டைப் தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. எந்த மற்ற டேட்டா டைப் கூட இருக்கலாம். இப்போ இன்ட்டு, ஸ்ட்ரிங்கு, அது மாதிரி 2-3 டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் கூட இருக்கலாம். டியூப்பிளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், அது மியூட்டபிள் டியூப்பிள் வந்து இம்மியூட்டபிள். இப்போ செட்ஸ் பார்ப்போம். செட்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், செட்டில் வந்து டூப்ளிகேட் வேல்யூ இருக்காது. அதில் செட்டில் இருக்கிற வேல்யூ எல்லாமே யூனிக்காக தான் இருக்கணும். இன்னும் டூப்ளிகேட் வேல்யூ இருக்காது. அது இல்லாமல் செட் வந்து அன்ஆர்டர்னால நம்ம இப்போ டியூப்பிள்லையும் லிஸ்ட்டு மாதிரி நம்ம இண்டெக்ஸ் வச்சு அதை நம்ம எடுத்துக்க முடியாது. இது வந்து இண்டெக்ஸ் இல்லை, அதனால் நம்ம வெறும் எலமெண்ட் வச்சு தான் நம்ம அதை ஆக்சஸ் பண்ணிக்கணும். இது மியூட்டபிள் தான். நம்ம வேணால் ஆட் பண்ணிக்கலாம் எலமெண்ட்ஸு, இல்லை சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஓகே, க்ரியேட் பண்ணுறது எப்பயும் போல் நார்மல் லிஸ்ட்டு மாதிரி தான்.
பிரிண்ட் எல்லாமே லிஸ்ட்டு மாதிரி தான். இப்போ என்னன்னா என்ன ஆகும்னா நம்ம புதுசாக 14 ஆட் பண்ணனா அது ஆப் அண்ட் ஆகும். பட் ஆல்ரெடி அது ஒரு 40 இருந்துச்சுன்னா அப்போ அது வந்து ஆட் ஆகுது. ஒரு 40 தான் இருக்குது. ரிமூவ் நம்ம எப்பயும் போல் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம இண்டெக்ஸ் வச்சு ரிமூவ் பண்ண முடியாது. நம்ம அந்த எலமெண்ட்டை போட்டு தான் ரிமூவ் பண்ணணும். அப்படி தான். எப்பயும் போல் நம்ம லிஸ்ட்டு மாதிரி லூப் பண்ணிக்கலாம். அது லிஸ்ட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பண்ணிக்கலாம். செட்டுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் செட் ஆப்ரேஷன் சொல்லுவோம். யூனியன், இன்டர்செக்ஷன் அண்ட் டிஃபரன்ஸ். யூனியன் என்னன்னா 2 செட்டை நம்ம ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லிஸ்ட்டில் நம்ம ப்ளஸ் போட்டு கன்கார்டேட் பண்ணுவோமோ அது மாதிரி தான் இதுக்கு யூனியன். இந்த யூனியன் என்ன பண்ணோன்னா 2 செட்டை ஆட் பண்ணி உள்ளே இருக்க டிஃப்ரென்ஸை ரிமூவ் பண்ணிட்டு யூனிக்கான வேல்யூஸ் மட்டும் வச்சு ஒரு செட்டாக கொடுக்கும். அதுதான் யூனியன். இன்டர்செக்ஷன் என்னன்னா 2 செட்டுக்கும் நடுவில் எது காமனாக இருக்குது அதை மட்டும் ரிட்டர்ன் பண்ணணும். என்னென்ன எலமெண்ட் காமனாக இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணணும். டிஃப்ரென்ஸ் என்னன்னா ஃபஸ்ட்டு செட்லேருந்து 2வது செட்டை மைனஸ் பண்ணி என்னென்ன எலமெண்ட் ஃபஸ்ட்டு செட்டில் மீதி இருக்கோ அதை மட்டும் கொடுக்கும். எக்ஸாம்பிள் இப்போ 1 2 3 4 5 இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் மைனஸ் என்னென்னா காமனாக இருக்க நம்பரை ரிமூவ் பண்ணிட்டு மீதி ஃபஸ்ட்டு எலமெண்ட்டில் என்ன ஃபஸ்ட்டு செட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். அதான் டிஃப்ரென்ஸ். இதெல்லாம் நீங்கள் நார்மலாக நம்ம லிஸ்ட்டு பண்ண அதே தான். ஓகே, மெயின் டிஃப்ரென்ஸ் என்னன்னு நான் ஒரு டேப்லெட் மாதிரி காட்டுறேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் லிஸ்ட்டு வந்து ஆர்டர்டு இண்டெக்ஸ் வச்சு இது பண்ணிக்கலாம். டியூப்பிளும் ஆர்டர்டு இண்டெக்ஸ் வச்சு நம்ம இது பண்ணலாம். பட் செட்டு ஆர்டர் கிடையாது. நம்ம வந்து நடுவில் எதுவும் இன்டர்செக்ஷன் பண்ண முடியாது. வெறும் எலமெண்ட் வச்சு தான் அக்சஸ் பண்ணிக்கணும். டிக்ஷனரி இந்த ஆர்டர் தான். அடுத்து லிஸ்ட்டு மியூட்டபிள். எஸ், நம்ம நம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால் பண்ணலாம். டியூப்பிள் வந்து இம்மியூட்டபிள். ஒரு டைம் கிரியேட் பண்ணிட்டோம்னா அதில் ஆட் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. செட் மியூட்டபிள். நம்ம ஆட் பண்ணிக்கலாம், எது வேணால் பண்ணிக்கலாம். டிக்ஷனரி இம்மியூட்டபிள். நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட்ஸ் ஓகே. லிஸ்ட்டில் டூப்ளிகேட் இருக்கலாமா? இருக்கலாம். டியூப்பிள்லையும் டூப்ளிகேட் இருக்கலாம். பட் செட்டில் டூப்ளிகேட் இருக்கக்கூடாது. டிக்ஷனரியில் கீஸில் டூப்ளிகேட் இருக்கக்கூடாது. வேல்யூஸில் டூப்ளிகேட் இருக்கலாம். ஓகே, எது எப்படி நம்ம லிஸ்ட்டு டியூப்பிள்னு நம்ம கோட் ஐடென்டிஃபை பண்ணதுன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டால் அதை லிஸ்ட்டாக கன்சிடர் பண்ணணும். சர்க்கிள் ப்ராக்கெட்னா டியூப்பிளாக கன்சிடர் பண்ணணும். வேல்யூ ப்ரஷஸ்னால் செட்டு, கீ வேல்யூ பேர்னா டிக்ஷனரி. இப்படி தான் வந்து கோடு கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே, நான் இதுக்கு இன்றைக்கி கோடிங் போட்டு காட்டல. ஏன்னா இது எல்லாமே லிஸ்ட்டு மாதிரியே தான். அதனால் போன வீடியோ பாருங்கள். அதில் வந்து நம்ம லிஸ்ட்டு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதே தான் இதுவும். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். பாய்.